சிவனுக்கு கோபம் வந்தா உலகமே அழியும்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த கோபத்தை விட பெரிய சக்தி அவர்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஒரு முறை கைலாயத்துல சிவனும் பார்வதியும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விவாதம் வருது. பார்வதி தேவி கேக்குறாங்க, சுவாமி, நீங்க ருத்ர ரூபம் எடுக்கும் போதும் உங்க கோபத்தை பார்த்து இந்த உலகமே நடுங்குது. கோபம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ சிவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தேவி, கோபத்தை விட அமைதி தான் பெரிய சக்தி. அத உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் நடத்துறாரு. சிவன் ஒரு சாதாரண மனுஷனா மாறி பூலோகத்துல ஒரு கிராமத்துக்கு போனாரு. அங்க ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் ரொம்ப கோபமா மற்றவங்களை தீட்டிட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கான். சிவன் முன்னாடி போய் நின்று, ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்கன்னு அமைதியா கேட்டாரு. அந்த மனுஷனுக்கு இன்னும் கோபம் வந்து, யார் நீ, என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லி சிவன் மேலே கை வைக்க போனான். ஆனா சிவன் எதுவும் பண்ணல. அமைதியா அவரோட கண்ணை பார்த்து சிரிச்சாரு. பார்வதி தேவிக்கு மேல இருந்து பார்க்கும்போது கோபம் வந்துச்சு. ஏன் சுவாமி மேலேயே கை வைக்க நினைக்கிற? இவனை இப்பவே நான் எரிச்சிடுறேன். தேவி துடிக்கிறாங்க. ஆனா சிவன் தேவியை தடுத்துட்டு அந்த மனுஷன் மேல ஒரு சின்ன அன்பு கலந்த பார்வைய வீசுறாரு. அந்த மனுஷன் திடீர்னு அப்படியே கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறான். வருத்தமா மாறிடுச்சு எல்லாமே. அவன் கோபமும் போயிடுச்சு. அவன் சொன்னான், ஐயா, நான் ரொம்ப பசியில இருக்கேன். யாரும் எனக்கு சாப்பாடே தரல. அந்த பசினாலதான் நான் எல்லாரும் மேலேயும் கோவப்பட்டேன். ஆனா நீங்க என்னை திட்டாம அமைதியா பார்த்ததும் தான் நான் பண்ண தப்பு எனக்கே புரியுதுன்னு சொல்லி அமைதியா கிளம்பிட்டான். இப்போ சிவன் கைலாயம் திரும்பி வந்து பார்வதி தேவி கிட்ட சொன்னாரு, பாத்தியா தேவி, நான் கோவப்பட்டு அவனை எரிச்சிருந்தா அவன் ஒரு பாவமா தான் செத்துருப்பான். ஆனா நான் அமைதியா இருந்து அவன் மேல அன்பை காட்டினதும் அவனுக்குள்ள இருந்த கோபம் செத்து ஒரு நல்ல மனுஷனா வெளியே வந்துட்டான். எரிமலை கூட அமைதியா இருக்கும் போது தான் அழகு. அது கோபத்துல வெடிக்கும் போது எல்லாத்தையும் அழிச்சிடும். புரியுதா தேவி அப்படின்னு சிவன் சொல்லிட்டு இருக்காரு. நண்பர்களே, கோபங்கிறது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அதை எல்லா இடத்துலையும் காட்டி மற்றவங்களை காயப்படுத்தாதீங்க. கோபமே படாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் காட்ட வேண்டிய இடத்துல மட்டும் அந்த கோபத்தை காட்டுங்க. அவசியம் இல்லாமல் கோபப்பட்டு உங்கள் அமைதியை இழக்காதீங்க. கோபத்தை ஆட பழகுங்க. அதுவே உங்கள் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஸ்பாட்லைட் தமிழ் அப்போ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.